la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. யார் அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவரை ஒரு ஸ்கூலில் கூப்பிடுறாங்க. அவர் பேசின ஒரு விஷயம் தவறாக தெரிஞ்சிருக்கு, போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, என்னென்னா பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். ஆனால் இன்வைட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் போகிறீங்கன்னா அங்கே இந்துக்கள் சம்மந்தமாக பேசுகிறதுனால தான். அன்பில் பொய்யாமொழி அவர்களும் பொறுப்பு. அவர் என்ன சொல்லிருக்கணும், ஒரு கண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்வைட் பண்ணது வேறு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணோம், பட் அவர் தவறுதலாக சில வார்த்தை பேசினார், எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதன் மீது துறை ரீதியாகவும் அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும், இனிமேல் அவர் கூப்பிடாமல் பார்த்துப்போன்னு சொல்கிறது ஒரு கண்ணியமான ஒரு பேச்சு. என் ஏரியாக்குள்ளே வந்தியா, நீ யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட, இதெல்லாம் எவ்வளவு தரந்தாழ்ந்து போகுது பாருங்கள். கல்வி அமைச்சர் விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தா அவர் வந்திருப்பார். விசாரணையில் உங்களுக்கு அது அவர் பண்ணுற தப்புன்னு புரிஞ்சிருந்தால் அப்படியே ரிமைண்ட் பண்ணுங்கள். 200 போலீஸை நிற்க வச்சு தீவிரவாதி மாதிரி அவரை சித்தரித்து கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? அந்த 200 போலீஸை நீங்கள் தெருவுக்கு ஒருத்தர் நிற்க வச்சுங்க, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் பரவலாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் அவர் கைது செய்யப்பட்ட விதம், அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள், அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு வழங்கப்பட்டிருக்க ரிமாண்டு, இதை சட்ட ரீதியாக எப்படி பார்க்குறீங்க? சட்ட ரீதியாக பார்க்குறதுக்கு முன்னாடி யார் அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவரை ஒரு ஸ்கூலில் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க? கூப்பிடாமல் நானும் நீங்களும் போக முடியாது. ஒரு சொற்பொழிவோ ஆன்மீக சொற்பொழிவோ அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, யூ வாஸ் இன்வைட்டட் பை தி ஸ்கூல், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸ்கூல் யார் மேனேஜ்மெண்ட், யார்? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் போய் அவரை இன்வைட் பண்ணி பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு இன்வைட் பண்ணி பேசி இப்போ நான் ஒரு என்ன இன்வைட் பண்ணுறீங்க, இப்போ நான் ஏதாவது கருத்து தப்பாக பேசுனா நீங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்கள் சொல்லிடுறீங்க இது என்னோட இது இல்லைங்க, உங்களோட கருத்துன்னு. இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு. என்னை ஏன் இன்வைட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கேட்கக்கூடாதுல்ல, உங்கள் மேலே கேஸ் போடக்கூடாதுல்ல. ஆனால் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணது என்னென்னா நீங்கள் கருத்து சொல்ல கூப்பிட்றீங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன், மெரிட்ஸ் உள்ள போல், அவர் பேசுனது கரெக்டாக தப்பா, என்ன காரணத்துக்காக சொன்னார், இந்த பாவம் புண்ணியம் அதெல்லாம் போல், அவர் பேசின ஒரு விஷயம் தவறாக தெரிஞ்சிருக்கு, போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, என்னென்னா பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். ஆனால் இன்வைட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் போகிறீங்கன்னா ஹிந்துயிசம் அங்கே இந்துக்கள் சம்மந்தமாக பேசுகிறதுனால தான். இதே வேறு மாதிரி பேசியிருந்தீங்கன்னா யாரும் அதுக்கு பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் ஒன்று யார் இன்வைட் பண்ணது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ள போனோன்னா ஹெட்மிஸ்டர்ஸ் தான் மெயின், ஹெட்மாஸ்டர் தான் மெயின். அவங்க தான் கூப்பிட்ருப்பாங்க. எங்கே அவங்க மேலே பழி வந்துருச்சோ அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க யாராவது கேட்குறதுக்குள்ளே திடீர்னு புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று வருது. எல்லா ஸ்கூல்லேயும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குமா, அந்த கமிட்டி தான் யார் இன்வைட் பண்ணலாம்லாம் முடிவு பண்ணுமா. இந்த மாதிரி ஒரு கேலிக்கூத்தான விஷயங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குமா, அவங்க சொல்கிறாங்களா எனக்கே தெரியாமல் ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க. அப்போ நீங்கள் துறை ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்கக்கிட்ட. சரி, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டின்றது வானத்தில் இருக்காது. ஒரு 10 ஸ்கூலுக்கு ஒரு அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் அடுத்த வாரம் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு தெரியாதா? நான் சொல்கிறது லாஜிக்காக யோசிங்க. மக்கள் சொல்கிறது என்னென்னா மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னா எதுவும் வானத்துலேருந்து குதிக்க இல்லை. அங்கே இருக்கிறவங்களே பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், ஒரு சீனியர் மோஸ்ட் டீச்சர், சீனியர் மோஸ்ட் பேரண்ட்டு, இவங்களாம் சேர்ந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி. சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து யாராவது இருப்பாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அவங்க நாலேஜ் இல்லாமல் இருக்குமா? இது நான் தப்பு சொல்லலை. அவங்க நினச்சிருப்பாங்க ஒருத்தர் வராரு பேச போகிறாருன்னு. பேசின கண்டென்ட்டில் இப்போ ப்ராப்ளம் இருந்தால் ஏன் இந்த ஹெட்மிஸ்டர்ஸை மாற்றுறீங்க? மாற்றக்கூடாது லீகலாக. இன்னொன்று, அவரை இன்வைட் பண்ணுறது நீங்கன்னா யார்? துறைனா யார்? அமைச்சரும் பொறுப்பு. அன்பில் பொய்யாமொழி அவர்களும் பொறுப்பு. அவர் என்ன சொல்லிருக்கணும், ஒரு கண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்வைட் பண்ணது வேறு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணோம், பட் அவர் தவறுதலாக சில வார்த்தை பேசினார், எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதன் மீது துறை ரீதியாகவும் அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும், அதுக்காக நாங்கள் இது பண்ண போகிறதில்ல, ஆனால் கூப்பிட்டதில் எந்த தப்பும் இல்லை, இனிமேல் அவர் கூப்பிடாமல் பார்த்துப்போன்னு சொல்கிறது ஒரு கண்ணியமான ஒரு பேச்சு. என் ஏரியாக்குள்ளே வந்தியா, நீ யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட, இதெல்லாம் எவ்வளவு தரந்தாழ்ந்து போகுது பாருங்கள். கல்வி அமைச்சர் கக்கன் போன்றவங்களாம் இருந்த ஒரு அமைச்சரவை எப்படி போகுது பாருங்கள். நீ ஆனால் நான் அப்படியே ஒரு தனி மனித துவேஷம் எதுக்கு உங்களுக்கு வருது? அவர் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்?
எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வரல. யார் அவர்? அப்படி ஒருத்தர் பண்ணால் அவர் பேசிட்டாரு, புண்படுற மாதிரி பேசிட்டாருன்னு குற்றச்சாட்டு. அது உண்மையாக இருந்தால் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பழைய முன்னாள் முதல்வர்களை கேவலமாக பேசிட்டு குஷ்பு அவர்களை குறைவாக பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் பிரச்சனை வந்து தவறாக பேசுகிறவங்க மேலேயா இல்லை தவறாக பேசக்கூடிய கருத்துக்கள் மேலேயா? பெண்கள் மேலே பிரச்சனைன்னா குஷ்பு அவர்களை போய் தப்பாக பேசினா தப்பு இல்லை. வேறு யாரை பற்றி என்ன பேசணும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் கருத்துக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக பேசிட்டாருன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க. அவர் என்ன சொன்னார்? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நான் வந்து இந்த டேட்டை வந்து இறங்க போகிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? வந்தோடனே நீங்கள் சம்மன் கொடுத்து 7 வருஷத்துக்கு கம்மியாக தான் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூட 7 வருஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் தண்டனை. 7 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் 41A பழைய சிஆர்பிசி படி ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? வந்து இறங்கினோடனே ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே ஒரு சாதாரண ஒரு ஏட்டு இல்லை ஒரு கான்ஸ்டபிள் போய் சம்மனை கொடுத்துடணும். ஐயா இப்போ மணி 7:30, 12 மணிக்கு டிசி ஆஃபீஸுக்கு வாங்க, 1 மணிக்கு ஏசி ஆஃபீஸுக்கு வாங்க, விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தால் அவர் வந்திருப்பார். விசாரணையில் உங்களுக்கு அது அவர் பண்ணுற தப்புன்னு புரிஞ்சிருந்தால் அப்படியே ரிமைண்ட் பண்ணுங்கள். 200 போலீஸை நிற்க வச்சு தீவிரவாதி மாதிரி அவரை சித்தரித்து கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? யார் அவர்? தீவிரவாதியா? இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அவர் கண்டென்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் மெரிட்டுக்குள்ளே போகல. ஏன் இப்படி ஒருத்தர் சில பேர் மட்டும் காமிக்கிறீங்களே? அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்னவா இருக்குது? அப்போ இது மாதிரி பேசினா தப்புன்னு சொன்னால் 200 பேர் வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் 200 பேரை வந்து இப்படிலாம் அனுப்புறதுனால தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது. அந்த 200 போலீஸை நீங்கள் தெருவுக்கு ஒருத்தர் நிற்க வச்சுன்னு வச்சுங்க, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா? நீங்கள் இதே மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 200 பேர், ஒருத்தர் நானே வந்து சரண்டர் ஆகணும்னா அவருக்கு 1000 பேர், இப்படிலாம் கொடுக்குறதுனால தான் சட்டம் ஒழுங்கு சீர்கிறது. அதனால் இந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு கையாண்ட விதம் மிக மிக மோசமான இது. இன்னொன்று, அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இனி வரும் காலங்களில் பள்ளி சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை தவிர வேறு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வன்மையாக கண்டிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் எய்டட் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. அன்னைக்கு ஈவினிங் அது அறிக்கை விடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து சேத்பட்டுக்கு ஹேரிங்டன் ரோட்டில் போகிறேன். அங்கே மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி பெரிய பேனர், விக்ரமராஜா இல்ல திருமண விழாவுக்கு வருக அனைவரும் வருகன்னு வரவேற்கிறோம் போடுறாரு. ஏன்னா கிறிஸ்டின் காலேஜ் கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. நீங்கள் சொன்ன அன்றைக்கி நைட்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா என்னமா? எனக்கு தெரிஞ்சு பல இது மேரேஜஸ் எங்கே நடக்கணும்னா, ரொம்ப பர்டிகுலராக சொன்னால் கிறிஸ்டின் மேரேஜஸ் எல்லாம் எங்கே நடக்கணும்னா பெயின் ஸ்கூல் மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல். என்ன காரணம்னா கார் பார்க்கிங் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும், கல்யாணம் அங்கே நடக்கும், வெளியில் பந்தலில் சாப்பாடு போடுவாங்க. இது நடக்கிறது. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டீங்களே, இப்போ அதெல்லாம் சரி பண்ணுவீங்களா? நான் அது பண்ணக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொல்லலை, பண்ணுங்க. இப்போ சொல்லிட்டீங்களா அவசரப்பட்டு, அப்போ அது என்ன பண்ணுவீங்க? அங்கே டச் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அப்பாவை கோச்சிப்பார். முதலமைச்சர் படித்த ஸ்கூல் வேறு, முதலமைச்சர் மகன் படித்த ஸ்கூலு, முதலமைச்சர் படித்த ஸ்கூலு. ரெண்டாவது அப்பாவுக்கு கோவப்படும். ஏன்னா அப்பாவை என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி வர்றதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான்ட்டார். இப்போ அங்கே போய் டச் பண்ண முடியாது உங்களால். அப்போ என்ன பண்ணுவீங்க? திருப்பி இங்கே தானே டார்கெட் பண்ணுறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அன்றைக்கி கூட ஒரு இதில் ப்ரோக்ராமில் பேசும்போது முருகர் மாநாடு ஏன் எடுத்தீங்கன்னா, முருகர் தான் எங்களோட குலதெய்வம், தமிழ் கடவுள், சுத்தமான அக்மார்க் தமிழ் கடவுள் எதுனா முருகர் தான். நாங்கள் தாசில்தார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம், எங்கள் ரத்தத்தில் ஓடுவது முருகன் தான் சொல்லிட்டே இருந்தார் திமுகலேருந்து ஒருத்தர். நான் என்ன சொன்னேன், இன்றைக்காவது ஒத்துக்கிட்டீங்களே முருகர் தமிழ் கடவுள், நீங்கள் ஏற்றுக்கிற கடவுள், சேகர்பாபு ஏற்றுக்கிற கடவுள், உங்கள் அமைச்சரை ஏற்றுக்கிற கடவுள். அப்போ இனிமேலாவது நான் தைப்பூசம் கிருத்திகை அதுக்காவது வாழ்த்து சொல்லுவீங்களான்னு கேட்டேன். வாழ்த்து சொல்வது என்பது வேறு, கொண்டாடுவது என்பது வேறுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதை நான் ஜோக்குக்கு சொல்ல, மக்கள் புரிஞ்சுக்கணும். முருகரை ஏற்றுக்கிட்ட நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. தெய்வானையும் வள்ளியும் வந்து வேறு வேறு குலத்தை சேர்ந்தவர்கள், மலை வாழுது, அப்போவே சமத்துவத்தை கொண்டு வந்து எப்படிலாம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். இப்போ முருகருக்கு ஏன் வாழ்த்து சொல்லல? தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லலாம்ல. இப்போ வரப்போகுதுங்க தைப்பூசம்னு சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. வாழ்த்து சொல்கிறது வேறுன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, என்ன வேணாலும் பேசுவோம், வாழ்த்து சொல்ல மாட்டோம். அங்கே நாங்கள் தண்ணி வந்துடுவோம், ஹிந்துஸுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். இது ஹிப்போக்ரஸின்றது இதுதான். இது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது சரி, நல்லா தெரியுது. இப்போ இது மாதிரி நிறைய ஸ்கூலில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்துவ பள்ளிகளிலும் இஸ்லாமிய பள்ளிகளிலும் மத போதகம் நடக்குது. போதனை நடக்குது இல்லையா? எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம எங்கேயும் தப்பாக சொல்லலையே. ஒரு கிறிஸ்துவ ஒரு கல்லூரியில் ஒரு பள்ளியில் வந்து மத போதனை நடக்குது, பைபிள் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க.
அது அவங்களோட ரைட்டு, கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. அதை நீங்கள் அங்கே பெர்மிட் பண்ணும்போது இங்கே பாவம் புண்ணியம்னு சொன்னால் அதை தர்க்கம் பண்ணுங்க. நீ எப்படி இந்த பள்ளியில் வந்து இந்த மாற்ற வச்சு பேசலாம்? அப்படி கேட்கக்கூடாதுல்ல, அப்படி கேட்கக்கூடாது. நான் எப்பவுமே சொல்கிறேன், நாங்கள் ஒரு முறையும் என்ன சொல்லுவாங்க எங்களை பற்றி, பாஜக பற்றி பேசும்போதும், இவங்க எதை சொன்னாலும் உடனே போயிடுறாங்கப்பா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும். அது அர்த்தம் இல்லை. ஒருத்தர் அழகாக சொன்னார், பஸ் ஸ்டாண்டில் யாராவது ஒரு பசங்க பொண்ணை கிண்டல் பண்ணாங்களா இல்லை வந்து அப்யூஸ் பண்ணாங்கன்னா உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏப்பா உங்கள் அக்கா தங்கச்சி இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்பாங்களாம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அக்கா தங்கச்சி இருந்தால் அப்படி பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அக்கா தங்கச்சியாக இருந்தால் அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டால் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நாங்கள் சொல்கிறது, இதே யாட்ஸ்டிக்கை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வைப்பீங்களான்னு கேட்டால் நீங்கள் வைக்கணும்னு அர்த்தம் கிடையாது, வைக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் வைக்காதீங்க அப்படின்ற யாட்ஸ்டிக்கில் நாங்கள் சொல்கிறோம். எப்போ கேட்டாலும் மத ரீதியாக பாஜக சொல்லுது. இப்போ ஒன்றும் பாருங்கள், இதுலேயும் மதம் இருக்குது. இந்த மகாவிஷ்ணு விஷயத்துலேயும் மதம் இருக்குது. நன்றி சார். பள்ளிகள் தேங்க்யூ சார்.